மரங்கள் மிக மெதுவாகவே வயதாகின்றன. இதற்கு காரணம் மரங்கள் தங்களுடைய திசுக்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வதே. ஊசி போன்ற இலைகள், சாதாரண இலைகள், மரப்பட்டை, கிளைகள், தண்டு, வேர்கள் ஆகியவை தொடர்ந்து புதிதாக உருவாகின்றன. அதே வேளையில் பழைய பகுதிகள் படிப்படியாக அழிந்து விடுகின்றன. இதில் ஒரு வியக்கத்தக்க உண்மை என்னவென்றால், மரத்தின் தண்டும் கிளைகளும் காற்று, வானிலை, விலங்குகள், மரம் வெட்டுபவர்களின் தாக்கத்திற்கு உள்ளாகும் நிலையில் கண்ணுக்கு தெரியாமல் நிலத்திற்கு அடியில் பரவி இருக்கும் அதனுடைய பிரம்மாண்டமான வேர் அமைப்பு நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து உயிர் வாழ முடியும். அப்படி ஜெர்மனியின் மிக பழமையானதாக கருதப்படும் ஒரு மரம் அப்பர் ஆல்காவ் பகுதியில் உள்ள ஸ்டைபிஸ் மற்றும் பால்டர்ஸ்வாங் ஆகிய இடங்களுக்கு இடையே கடல் மட்டத்திலிருந்து 1100 மீட்டர் உயரத்தில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதி புல்வெளியில் இருக்கிறது. மரங்கள் குறித்த அறிவியல் நிபுணர்களின் அமைப்பான ஜெர்மன் டென்ட்ரோலாஜிக்கல் சொசைட்டி இந்த யூ வகை மரம் சுமார் 1100 ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிட்டுள்ளது. இதனுடைய தண்டு பகுதியின் சுற்றளவு 5.1 மீட்டர். இந்த மரம் யூ வகை மரங்கள் அதிகபட்ச உயரத்தில் வளரக்கூடிய ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் சுமார் 1300 மீட்டர் உயரத்தில் உள்ளது. வருடத்தின் குளிர்கால பகுதியில் இங்கு சூரிய ஒளி அரிதாகவே கிடைக்கிறது. மேலும் இதே உயரத்தில் தெற்கு நோக்கிய சரிவுகளை விட இங்கு குளிர் மிக அதிகமாக இருக்கும். அதிலும் இத்தனை நூற்றாண்டுகளாக உயிர் வாழ்ந்து செழித்து வளர்ந்திருப்பது ஒரு அதிசயமான விஷயமாகும். இந்த தொலைதூர ஆல்ப்ஸ் மலைப்பகுதி புல்வெளிக்கு யூ மரம் எப்படி வந்தது என்பது இன்று வரைக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இது மனிதர்களால் நடப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஒரு பறவைதான் இதன் விதையை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்க கூடும். 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்காலத்திலேயே தென் டைரோலியன் ஆல்ப்ஸ் பகுதி மக்களுக்கு யூ மரங்கள் ஒரு சிறப்பான முக்கியத்துவத்தை கொண்டிருந்திருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உள்ள பனிப்பாறையின் பிளவு ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட ஓட்சி என்னும் பனிமனிதன் யூ மரத்தினால் செய்யப்பட்ட வேட்டை வில்லை தன்னுடன் வைத்திருந்தான். லோயர் சாக்சனியில் உள்ள அப்செட் லைம் மரத்தின் இடத்தை இப்பொழுது ஆல்காவ் பகுதியில் உள்ள யூ மரம் பிடித்துள்ளது. இதுவரை சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்பட்ட அந்த லைம் மரமே ஜெர்மனியின் மிக பழமையான மரமாக கருதப்பட்டு வந்தது. இதற்கடுத்தபடியாக மேற்கு மான்ஸ்டர்லாண்டில் உள்ள ரேஸ்ஃபெல்ட் பகுதியில் உள்ள எர்லேஃபெமே ஓக் மரம் உள்ளது. இதன் வயது சுமார் 900 ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஓக் மரத்தின் தண்டு பகுதி 12 மீட்டருக்கும் அதிகமான சுற்றளவை கொண்டது. அநேகமாக இவ்வகையான மரங்களிலேயே ஜெர்மனியின் தடிமனான மரம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். 1363 முதல் 16ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இதன் கிளைகளுக்கு அடியில் பெமகெரிஸ்டே எனப்படும் இரகசிய நீதிமன்றங்கள் கூடியுள்ளது. இதனால் இது ஐரோப்பாவின் மிக பழமையான நீதிமன்ற மரமாக கருதப்படுகிறது.